கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் சென்னையை சேர்ந்த அஜிம் என்கிற அன்பு சகோதரருடைய குடும்பத்திற்காக, அவங்க மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். விசேஷமாக அவனுடைய மகன் செல்ஃபோனுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. அந்த செல்ஃபோன் அடிமைத்தனத்திலிருந்து மகன் மாற வேண்டும், மாத்திரமல்ல முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அவங்களுக்காக எல்லோரும் இணைந்து என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? தகப்பனே, அன்பு சகோதரர் அஜிம் சகோதரருக்காக அப்பா, நாங்கள் எல்லோரும் இணைந்து ஜெபிக்கிறோம். குடும்பத்தை ரட்சிப்பீராக. மகனுடைய செல்ஃபோன் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையை கொடுப்பீராக. இன்னைக்கு பரவலாக அநேக சின்ன பிள்ளைகள், இளைஞர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், மூப்பர்கள் முதற்கொண்டு செல்ஃபோனுக்கு அடிமையாக இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். தகப்பனே, ஹல்லேலூயா, செல்ஃபோன் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுதலையை கொடுப்பீராக. முழு குடும்பம் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே, குடும்பங்கள் ரட்சிக்கப்படட்டும். நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு கோடி 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 ஸ்தோத்திரம் அப்பா. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் நான் காத்திருந்த பொழுது தேவனாய் கர்த்தர் சொன்ன வார்த்தை, துக்கத்திற்கு சரியாய் நன்மையை காண்பார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இத்தனை ஆண்டுகளும் நாம் துக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம், இழப்புகளை பார்த்து கொண்டிருக்கிறோம், வேதனையை பார்த்து கொண்டிருக்கிறோம், கஷ்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம், அவமானங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதற்கு சரியாய் கர்த்தர் நன்மையை தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எப்பொழுது நம்ம ஜெபிக்கும் பொழுது, என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, மோசே அழகாக ஒரு ஜெபம் பண்ணுகிறார் பாருங்கள். சங்கீதம் 90:15, தேவரீர், நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியா எங்களை நன்மையினால் சரி கட்டுவீராக. நாங்கள் வேதனையை கண்ட வருடங்களுக்கு சரியா. மோசேயுடைய ஜெபம். இன்றைக்கும் நீங்கள் யார் யாரெல்லாம், ஆண்டவரே, நான் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியா என்னை நன்மையினால் நிரப்பும் என்று சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய துன்பத்திற்கு சரியான நன்மையை நீங்கள் காண்பீங்க, நீங்கள் அனுபவிப்பீங்க, மாற்றமே இல்லை. யோபுவை போல இந்த பூமியில் துன்பப்பட்ட ஒரு மனிதனை பார்த்திருக்கவே முடியாது. அவர்களுடைய நண்பர்களே யோபுவுடைய துன்பத்தை குறித்து சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. யோபுவின் புத்தகம் 2வது அதிகாரம் 12-13 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தா, ஆறுதல் சொல்கிறதற்காக யோபுவுடைய நண்பர்கள் 3 பேர் வருகிறார்கள். யோபுவை தூரத்தில் பார்த்த உடனே சத்தமிட்டு அழுகிறார்கள், சால்வையை கிழிக்கிறார்கள். யானையை போல தங்களுடைய தலையில் மண்ணை தூக்கி போட்டுட்டு அவனுடைய துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு 7 நாள் பேசாமல் தரையில் உட்கார்ந்துருக்கிறாங்க. அவ்வளவு கொடிய துக்கம், துன்பம் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் கொடிய துக்கம். யோபு அவ்வளவு கொடிய துக்கத்தை அனுபவித்தான். யோபே தன்னுடைய துக்கத்தை குறித்து சொல்லும் பொழுது, யோபுவின் புத்தகம் 6வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. என்னுடைய துக்கம் சொல்லி முடியாதது, என்னுடைய துக்கம் சொல்லி முடியாதது. ஸோ
அதற்கு சரியா யோபு 42:10 நீங்கள் வாசித்து பாருங்க. இரட்ட துணையான பலனை கர்த்தர் கொடுத்தார். யோபு எத்தனை துன்பத்தை அனுபவித்தார்களோ, எத்தனை வேதனைகளை அனுபவித்தார்களோ, அதற்கு சரியா இரட்டத்துணையான பலனை, இரட்டத்துணையான நன்மையை, இரட்டத்துணையான ஆசீர்வாதத்தை யோபுவுக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இப்பொழுதும் துன்பம், வேதனை, பாடுகளை அனுபவித்து கொண்டிருக்கிறீர்களோ, அதற்கு சரியா இரட்டத்துணையான நன்மையை காண்பீர்கள். நான் ஒரு கிராமம் ஒன்றிற்கு சென்றேன். குறிப்பிட்ட ஒரு வீட்டிற்கு என்னை அழைத்து சென்றார்கள். அழகான வீடு. அந்த வீட்டுக்குள்ளே போகும் பொழுது அவர்களுடைய உறவினர் ஒருவர் சொன்னார், 8 வருடம் பட்ட பாடுகளுக்கு பலன் இந்த வீடு என்று சொல்லி. 8 வருடம் இவர்களுக்கு சம்பளம் வராதபடிக்கு துன்பத்தை அனுபவித்தார்கள். 8 ஆண்டுகள் சொல்ல முடியாத துன்பம். சம்பளம் வரலை. மனைவி பிள்ளைகளை எப்படி காப்பாற்றுவது, எப்படி பிழைப்பு நடத்துவது? துன்பப்பட்டார்கள். அவங்க சொன்னாங்க, 8 வருடம் கழித்து எல்லா பணமும் அரியராக எல்லாம் வந்துச்சு. அதை அப்படியே வச்சு வீடை கட்டினாங்க. அதுதான் ஆசீர்வாதமான அழகான இந்த வீடு. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையிலையும் பிசாசு உங்களை துன்பப்படுத்துவான். தேவன் ஒரு வார்த்தை சொல்லுவார், ஏசாயா 60:20, உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போயின. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் துன்பப்பட்டது நல்லது, என் துன்பத்தின் நிமித்தமாக சொல்லி முடியாத நன்மையை கர்த்தர் எனக்கு தருவா, என் துக்க நாட்கள் முடிந்து போயின. எத்தனை பேர் நம்புறீங்க? என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இதுவரை உங்கள் வாழ்க்கையில் துன்பங்களையும் துயரங்களையும் நீங்கள் அனுபவித்திருப்பீர்களே, ஆனால் இன்றைக்கு அந்த துன்பத்தையும் துயரத்தையும் கர்த்தர் நன்மையாய் மாற்ற போகிறார். துன்பம் எப்படி மாறும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது அழகா ஒரு வார்த்தை சொன்னார். யோவான் 16:20, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், இந்த உலகம் சந்தோஷப்படும், ஆனாலும், அந்த வேர்டு ரொம்ப முக்கியமானது, ஆனாலும் உங்களுடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, எந்த இடத்துல துக்கத்தை அனுபவிக்கிறீர்களோ அதே இடத்துல சந்தோஷத்தை அனுபவிப்பீர்கள். செபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, உடைய துக்கத்தை நன்மையாய் மாற்றுவீராக. நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி நன்றி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். துக்க நாட்கள் நன்மையாய் மாறியது. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும். ஆமென் ஆமென்.